Hi guys, welcome to Subha Shines. இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் லாங் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பிகாஸ் எனக்கு நிறைய வேலை இருந்தது. நான் மேக்கப் கிளாஸ் ஜாயின் பண்ணி அங்கே இருந்ததுனால என்னால் ஒர்க் பண்ணிக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப நாள் வீடியோஸ் எடுக்க முடியல, போட முடியல. ஸோ மேக்கப் வீடியோ தான் நான் இப்போ நிறைய போட்டுட்ருக்கேன். ஸோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோம்னா நம்ம சென்னைக்கு தான் வந்துட்ருக்கோம். பிகாஸ் மேக்கப் கோர்ஸ்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. மேக்கப் கிளாஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. கிளாஸும் நல்லா இருந்தது. நிறைய ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு கிடைச்சாங்க. சென்னையில் பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கம்மி தான். பட் இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்ட மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் மேக்கப் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே குரூப்பில் ஆட் பண்ணியிருந்தாங்க. அப்போவே என்கிட்ட பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டா. ஸோ அதனால தான் நான் இவக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தேன். சூப்பராக இருந்தது அவள் வீட்டுக்கு போகிறது. நான் ஃபஸ்ட்டு தாம்பரம் சானிட்டோரியம் போயிட்டு அங்கேருந்து இவ வீடு போரூரில் இருந்தது. அங்கே போயாச்சு. வீட்டு டெரஸ் மேலே தான் இவள் வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தது. அவங்க வீட்டில் 2 பாப்பா இருந்ததுனால வீடு எப்பயுமே இந்த மாதிரி தான் மொத்த பொருளையும் கலைச்சி போட்டுருந்தாங்க. நாங்கள் ஒரு 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தோம். சூப்பராக இருந்தது. எங்களுக்காக அவள் லேயர் பிரியாணி சமைச்சு வச்சுருந்தா. போன உடனே நாங்கள் போயிட்டு 2 மணிக்கு ரீச் ஆனோங்க. நான் வேலூர்லேருந்து சென்னை போகிறதுக்கே 2 மணி ஆகிடுச்சு. நான் 10 o'clock அந்த மாதிரி தான் கிளம்பியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பிரியாணி தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போன உடனே நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டாச்சு. ஃப்ரெஷ் ஆகிட்டு சூப்பராக இருந்தது பிரியாணி. ஆக்சுவலாக இவன் பார்த்திங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் கேர்ள். நம்ம ஊருக்கு கல்யாணம் பண்ணி நம்ம ஊர் டிஷ்ஷெல்லாம் சூப்பராக செய்ய கற்றுக்கிட்டு செம்மையாக கலக்கிறா. இவள் பேர் தீப்தி. இவன் சூப்பராக எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டு ரொம்ப ஜாலியாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸாக. வீட்டில் போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு பிரியாணி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலி நான் மேக்கப் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 விஷயம் தான் யோசித்தேன். ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து சென்னை போய் தான் மேக்கப் கிளாஸ் கற்றுக்கிட்டேன். அங்கே நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே கிளாஸ் போயிட்டுருந்தேன். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணணும். அங்கே ஃபுட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமான திங்கிங்கில் தான் போயிருந்தேன். பட் தீப்தி இருக்கிறதுனால எனக்கு அந்த கவலையே இல்லை. தீப்தி மட்டும் இல்லை, மேக்கப் கிளாஸில் இருந்த எல்லாருமே சமைச்சு சூப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹாஸ்டலில் ஃபுட்டு நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். இவங்க எடுத்துகிட்டு வர்றதை தான் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். எங்களை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு அதனால தான் இந்த மேக்கப் கிளாஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இவங்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால நிறையவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அட் த சேம் டைம் இவங்க ஏதாவது நமக்கு தெரியலனா கூட நிறைய ஹெல்ப் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ரெஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 5 o'clock இருக்கும். தீப்தி வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பார்க் இருந்துச்சு. ஸோ ஈவினிங் டைமில் பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்தாங்களே, அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் அந்த பார்க்குக்கு போயிருந்தோம். பார்க்குக்கு ஆப்போசிட்டில் ஒரு கோயில் இருக்குது. இந்த பார்க் சூப்பராக நீட்டாக க்ளீன் பண்ணி செம்மையாக வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த பார்க்குக்கு வெளியே இந்த மாதிரி ராட்டினம் போட்டிருந்தாங்க. இங்கே பசங்க நாங்கள் சுற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு இங்கே அடம்பிடிச்சி நான் போகணும் சுற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சுற்றினதுக்கப்புறம் ஐயோ எனக்கு பயமாக இருக்குன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே கிளம்பிட்டோம். பார்க் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவே இருந்தது. சூப்பராக இருந்தது. சொல்லவே முடியல. அவ்வளோ க்ளீனாக அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு ஷார்ட் டைம் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு சூப்பரான ரிலேஷன்ஷிப்பாக அமைஞ்சிருச்சு எங்களோடது. தீப்தியோட பொண்ணுங்க 2 பேர் ஷாஷா அண்ட் செல்வி. இவங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. தீப்திக்கு சிஸ்டர்ஸ் இல்லாததுனால என்னை அவள் சிஸ்டர் சொல்லி சித்தி சொல்லி பசங்களுக்கு இன்ட்ரூவ் பண்ணி வச்சுட்டா. பசங்க கூட இருக்கிறது ஒரு தனியான ஹாப்பி தான். ஸோ இவங்க கூட எனக்கு ரொம்ப நல்லாவே டைம் ஸ்பெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ரஞ்சிதாவும் இருந்தா. ரஞ்சிதாவோட பொண்ணும் சூப்பராக பேசிகிட்டு இருந்தா. ஃபஸ்ட்டு அவள் அமைதியாக இருந்தால் அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா வாய் பேச ஆரம்பிச்சிட்டா. ஸோ நாங்கள் இங்கே போன உடனே ஒரு சின்ன குளம் இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா டக் இருந்தது. அதை பார்த்துட்டு இவளுங்க 2 பேரும் டக்குன்னு சொல்லிட்டு கத்திட்டு அவ்வளோ ஜாலியாக வந்தாளுங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் உள்ளே போயிட்டுருந்தோம். இவ தான் ஷைஷா, இவ செல்வி. 2 பேரும் ஒரு டான்ஸ் என்ன பாட்டு என்ன ஜாலியாக இருந்தாங்க. பசங்களே சூப்பராக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நாங்களும் அந்த டேவே பக்காவாக சூப்பராக போச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். நாங்கள் உள்ளே போயிட்டுருந்தோம். இந்த பையன் பார்த்திங்கன்னா ஒரு பால் எடுத்து விளையாடிட்டு இருந்தான். செல்வி என்ன பண்ணா தெரியுமா, அந்த பாலை எடுத்து இவ வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டா. குழந்தை க்யூட்டாக விளையாடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டு போயிட்டுருந்தோம்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது போரூர் பக்கத்தில் வந்து தான் இந்த பார்க் இருக்குது. இங்கே எல்லாருமே நிறைய பேர் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லாவே இருந்தது, க்ளீனாக இருந்தது. ஸோ அதனால் எங்களுக்கு அங்கேருந்து போகவே மனசு வரல. சூப்பராக நாங்கள் போய் விளையாடிட்டு இருந்தோம். இது மட்டும் இங்கே இல்லாமல் வந்து அங்கே நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. சின்ன பசங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த பார்க் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வாக்கிங்லாம் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த டைம் 6 ஆகிடுச்சு. பட் வெயில் ரொம்பவே தாங்க முடியாத அளவுக்கு காஞ்சிட்டு இருந்தது. இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி 1 மந்த் முன்னாடியே நான் எடுத்தாச்சு. பட் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு சுத்தமாக டைமும் இல்லை. அதனால தான் என்னால் எந்த வீடியோவுமே எடுக்க முடியல, எடிட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். சூப்பராக இருந்ததுங்க. இந்த பார்க் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. தீப்தி வீட்டுக்கு எப்போ போனாலும் இந்த பார்க்குக்கு போகணுன்ட்டு நான் அப்போவே சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னும் என்ன கேட்டிங்கன்னா பக்கத்தில் எங்கேயாவது வீடை பார்த்து இங்கேயே வந்துடலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஏரியாவும் சரி ரொம்ப காமாக இருந்தது. பட் இந்த இடம் வேறு லெவலில் இருந்தது. பார்க்கில் எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருந்தது. பசங்க விளையாடுறதுக்கு எல்லாமே வந்து இந்த ஊஞ்சல்லாம் இருந்தது. அப்புறம் வந்து பெரியவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே இருந்தது. இங்கே வாக்கிங்லாம் போயிட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு நல்ல பார்க் இது, சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். பசங்களும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. வீக்கெண்டில் வந்து கண்டிப்பாக ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு பார்க்கை விசிட் பண்ணி விளையாடுறது வந்து கொஞ்சம் சில் அவுட் பண்ணுறதுக்காக சூப்பரான பிளேஸாக இது இருக்குது. ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இங்கே வந்து வாக்கிங்லாம் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளேஸாக தான் இருந்தது இது. எனக்கு அதுக்காக தான் இந்த பிளேஸை ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் குழந்தைங்க கூட சேர்ந்துட்டு ஊஞ்சல்லாம் ஆடிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது இந்த இடம். கண்டிப்பாக இன்னொரு வாட்டி போனோன்னா இங்கே போகாமல் வரவே கூடாதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் செட் ஆகிடுச்சு. இவன் வந்து ரஞ்சிதாவோட பாப்பா ரொம்ப அட்டகாசம் பண்ணுற ஒரு சுட்டி குழந்தை. சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஒர்க் அவுட்லாம் நானும் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் போனால் திரும்ப ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோஸ்லாம் எடுத்து போடுறேன். இங்கே பாருங்கள், ஷைசாலாம் விளையாடிட்டு இருக்காங்க. சூப்பராக இருந்தது. இந்த வீடியோஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு நானும் அப்படியே கிளம்பிட்டேன் அங்கேருந்து. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு 7 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அங்கே ஒரு கொசு கடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அங்கேருந்து கிளம்பலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த பக்கம் வந்து வாலிபால் கோர்ட்லாம் இருந்தது. இவங்களும் சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. அதையும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோதான். நாங்கள் உட்காந்துட்டு அப்படியே இவங்க என்ன பண்ணுறாங்கன்றத பார்ப்பாங்களே வேடிக்கை பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப டைம் பாஸாக இருந்தது. அப்படியே கொஞ்ச நேரம் வந்து கிளம்பலாம் சொல்லிட்டு கூப்பிட்டா யாருமே வரமாட்றாங்க. யாருக்குமே இங்கேருந்து போக மனசே வரல போல். எனக்குமே ஆக்சுவலி அப்படி தான் இருந்தது. ஸோ இருந்தாலுமே வந்து கொசு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டைம் வந்து ஆகிடுச்சு. லைட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனாலே நாங்கள் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டோம். கொசு கடிக்கும் போது அங்கே இருக்கவே முடியல. நிறைய கொசு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது மட்டும் ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த பிளேஸ் சூப்பராக இருந்தது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு டின்னர் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டின்னரும் வந்து சூப்பராக பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி அது வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் என்ன பண்ணோம்னா டின்னர்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மொட்டை மாடியில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துட்டோம். இன்றைக்கிட்டே ரொம்ப சூப்பராகவே போச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.